12 மணி ஆர்டர் கம்ப்ளீட். ஓகே, செக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போமா? ஸோ ஜூன் 2. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் சின்ன பிரச்சனைகள் இருந்து அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட சொல்லியாச்சு, ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ரெடி பண்ணி முடிக்கிறது நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் ஐஃபோன் வாங்க போகிறேன். இந்த 1 month சேலஞ்ச் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு. அதேமாதிரி எவ்வளோ ப்ரோ உங்கள் சேலரி, ஏன்னா சேலரி வச்சு தானே ஐஃபோன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருந்துச்சு. ஸோ நம்மளோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி தாங்க, சரிங்களா? ஒரு 3 digit வச்சு, 3 இல்லை, ஒரு 4 digit வச்சு ஒரு நல்ல சேலரி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்க முடியுமான்னு கேட்குறது நிறைய பேருக்கு டவுட் இருந்து. எப்படி ப்ரோ வாங்குவீங்க, ஏன்னா வீட்டுக்கும் காசு அனுப்பணும் அப்படிங்கும்போது அப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு மாதிரி நிறைய டவுட் இருந்து. ஸோ அதே இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் எவ்வளோ இந்த மாதம் எவ்வளோ சேலரி வரும், எவ்வளோ ஆர்டர் எடுத்தால் எவ்வளோ சேலரி வருங்கிறத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் 2 வருஷம் வீடியோ போட்டதில் இது வரைக்கும் நம்ம ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வீடியோ போட்டதே கிடையாது, சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம கணக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கதே ஓகே தான், நல்ல ஃபோன் தான் அப்படிங்கும்போது நான் அதை பெருசாக யோசிக்க மாட்டேன், சரிங்களா? ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு. பட் இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதம் நம்ம வேலை பார்த்து ஐஃபோன் வாங்கணும். இது மட்டும் தான் நம்மளோட முழு ஐடியாங்கிறதோட சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு ஐஃபோன் வாங்கணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3500 ரியாலேருந்து 4000 ரியால் ஆயிரும், சரிங்களா? 4000 ரியால் நான் எங்களா ஒரு நார்மல் மாடல் எடுக்கிறேன். இப்போ வந்து 17 ப்ரோலாம் யோசிக்கல, எனக்கு ஐஃபோன் வாங்கணும். அதனால ஒரு 3000 ரியால் வரைக்கும் கணக்கு வச்சுருக்கேன். ஸோ அது என் வீட்டுக்கும் காசு அனுப்பணும். அப்போனா ஒரு குறைஞ்ச நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நீங்கள் பாருங்கள். அதுதான் இப்போ எனக்கு வந்து என்னோட கணக்குக்கு ஒரு 5000 ரியால் சம்பாதிக்கணுங்க. அதுதான் என்னோட கணக்கு. அது என்னால் சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதோட ரேட்டு கம்மியான ஒரு ஐஃபோன் வாங்கணும், சரிங்களா? அதுதான். ஸோ டே 2ஓட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருச்சுங்க. ஸோ பக்கத்துலேயே தான். நல்ல வேலை நம்ம இந்த இதில் நல்ல கொஞ்சம் வேகமாக இழுத்து போயிருப்பேன். கொஞ்சம் பிரேக் போட்டு மெல்ல போயிட்டு இருந்தேன்னா ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா கம்பெனி அக்ரிமெண்ட் மாற்றினதே டக்குன்னு மறந்து போச்சுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம், நம்ம நேற்று வீடியோவில் கடைசியில் சொல்லியிருந்தோம் 18 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஆர்டர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இல்லைனா 19 ஆர்டர் பண்ணியிருப்போம். நேற்று 3 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்துருந்தோம், சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி ரூம்லேருந்து எப்போ வந்திருக்கோம்னா 1 மணிக்கு, கரெக்டாக 1 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்துட்டோம். 12 மணிக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நேற்றை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணால் முன்னாடி வந்துட்டேன். நாளைக்கு இதோட கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கான வேலையை பார்க்கணுங்க. ஒரு 12 மணிக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டியதான். அப்படி எடுத்தால் கொடுக்க வேண்டியது என்னடா அப்படின்னா, ஆமாங்க, அதான் உண்மை. எம்மாடி இவங்க வேகமாக வரான் லாரிக்காரங்க. நம்மளும் அவனுக்கு ஈக்குவலாக வந்தோன்னா அவ்வளோந்தான், சிரிச்சாப்பில் விழுந்து விட வேண்டியதான். என்ன கடை அரபிலெல்லாம் போட்டு டேக் ஸ்க்ரீன்ஷாட், கூகுள் டிரான்ஸ்லேட்டர், இங்கே தான் சத கடை. இதுவா அருமையான கடையாச்சே. பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிட்டாங்க. லேட்டாகுமா, 10 நிமிஷம் ஆகுமா? நல்ல மந்தி கடை. எவ்வளோக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க? 107 ரியால். 107 ரியாலுங்க. சரி, வெயிட் பண்ணுவோம். வேறு என்ன பண்ண? ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. இது மந்தி கடை அப்படிங்கிறதுனால அது இது கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்றால தான் மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டமைடு அப்படிங்கும்போது அவங்க புதுசாக மேக் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்கியாச்சு. ஆனால் பக்கம்தான். அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம்தான். முன்னாடி
போகலாமா? ஸோ 1:10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியிருப்போங்க. ஃபஸ்ட் ஆர்டரை டே 2வோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1:10க்கு நம்ம பிக்கப் பண்ணியிருப்போம். ஆனால் அது கொடுத்து முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:55 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இது வந்து ஒரு மந்தி, அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தி 104 ரூபா 105 ரூபாய்க்கு ஒருத்துள்ள மந்தி. அது ரெடி பண்ணி தான் தருவாங்க போல். நம்ம போன பிறகு தான் அவங்க ஸ்பைசிலாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க போல். அதனால் கொஞ்சம் அது லேட் ஆயிடுச்சு. ஸோ 1:55 ஆயிடுச்சுங்க மொதல் ஆர்டர் கொடுத்து முடிக்கிறது நோட்டி. ஸோ இன்னும் 2வது ஆர்டர் வரல, வந்துச்சுன்னா நல்லது. அருமை. 3வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு டிம் ஹார்ட்ஸில் இருந்து. யாருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ட்ரைவ் த்ரூவாண்ணா. டிம் ஹார்ட்ஸ்குள்ளே போனோம்டா, எனக்கு ட்ரைவ் த்ரூ வேண்டாம். சார்ஜே இல்லைங்க, சார்ஜு ஏற மாட்டுக்கா என்னன்னு தெரில. இப்போ தான் புது கேபிள் வாங்கினோம், இருந்தாலும் இப்போ ஏற மாட்டுக்கு. 2 நாள் ஏறுது, அதுக்கப்புறம் ஏறாமல் போயிடுது. எவ்வளோ தூரம் தெரியுமாங்க? கொஞ்சம் தூரங்க இது. இங்கே போனோம், இதில் யூட்டன் போட்டு போய் கொடுத்துடலாம். பிரதர் சார் 403. ஸோ 3வது ஆர்டரு காஃபி ஆர்டரு 8 கிலோமீட்ரு 8 இல்லை 9 கிலோமீட்ரு 13 நிமிஷம் போட்டிருக்குங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு வரும்போது இதே ஹைவேல தான் வரும். நல்ல ஆர்டர் இருக்கும். 2 சைடும் கடலாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஆர்டர் இருக்கும். 2 ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லைங்க. நேற்று 2 ஃபோனுமே என்ன பண்ணேன்னு தெரில. ஒரு ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. நேற்று ஒன்று கேமராவில் சார்ஜ் போட்டு தூங்கிட்டேன். ஃபோனுக்கு மாற்றி போடாமல் விட்டேன் கேபிளை. அதனால் கம்பெனி ஃபோன்லேயுமே சார்ஜ் இல்லை, நம்ம கையில் வச்சுருப்போம்ல பர்சனல் ஃபோன், அதுலேயுமே சார்ஜ் இல்லை. காஃபி வேறு இருக்குது. ஒரு காஃபியும் ஒரு டோனட்டும். டோனட் டேமேஜ் ஆகாது, காஃபி டேமேஜ் ஆகும். பத்திரமா கொண்டு போயிடணும். இதே மாதிரி போயிட்டே இருந்தால் போயிடும். 3வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி. அந்த மேல் கப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 ஹோல் இருக்கும். அந்த காஃபி சூடாக இருக்குது, அந்த காற்று வெளியே போகிறதுக்கா இல்லை என்னன்னு தெரில, அந்த ஹோல் வழியாக நம்ம காஃபி வெளியே வந்துருச்சு கொஞ்சம். அந்த கப்பில் டிஷ்யூ இல்லை. டிஷ்யூ இருந்தால் நீட்டாக தொடச்சி கையில் கொடுத்துட்டு வந்திருப்பேன். டிஷ்யூ இல்லைங்கும்போது அது எப்படி இப்போ என்ன சொல்ல போகிறேன், சொல்லிட்டேன் கொஞ்சம் மேலே எப்படி இதாகிட்டு அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. டிஷ்யூ பேப்பர் அடுத்த கடையில் எடுத்து வச்சுக்கணும் கையில். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிங்க. நேற்று 3 மணிக்கு தான் நம்ம மொதல் ஆர்டரே எடுத்தோம். இன்றைக்கி 3 மணிக்குள்ளே நம்ம 3 ஆர்டர் எடுத்துட்டோம். இனி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இடத்த மாற்றினாங்க. இங்கே பெருசாக ஆடு வராதுன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போனோம். ஷினோபன் அங்கேருந்து எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டிதான். மாதிரி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் இன்னும் ஒரு புஷ் பண்ணி பின்னால் வந்திருந்தேன், ஏன் ஷோலையை முடிச்சிருப்பேன் இந்த காருக்கு. அப்படி கேட்டுறேம்மா, ஒரே இடி தான், பொங்கன்னு சவுண்ட் வந்துருக்கும். இங்கே பாருங்க, ஏ ஹாய் ஹாய் ஹாய். நாலாவது ஆர்டர் முடிஞ்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. நேற்று இந்த 3 மணிக்கு நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துருந்தோம். ஸோ 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 2.6 கிலோமீட்டர். அப்போ இன்றைக்கி நம்ம பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம 20 பண்ணுறோம். நம்ம ஐஃபோன் வாங்குகிற கனவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை மக்களே, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஐஃபோன் வாங்கிடலாம். ஓகே போவோமா? ஸோ நான் மொதல் நாள் ஜனவரி 1 ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இப்படி ஐஃபோன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு வந்திருக்க பேட் கமெண்ட்ஸ் பார்க்கணும். குட் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க, சரிங்களா? குட் கமெண்ட்ஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறக்காக நிறைய பேர் இருக்காங்க. பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1-2 வரும். அந்த 1-2மே பார்த்திங்கன்னா மோசமாக ஐஃபோன் வாங்குறது நான் அவ்வளோ இதாக அப்படி இப்படின்னு. இது வந்து ஐஃபோன் வாங்குறதுங்கிறது இல்லைங்க. இப்போ என்னடா இவ்வளோ வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு ஐஃபோன் வாங்குறதுக்காக ஒரு மாதத்தை இது பண்ணுறானுன்னா, இந்த 2 மாதமும் நம்மளுக்கு நிறைய கடன், நம்ம ஃபேமிலியில் வீட்டில் நிறைய கடன் இருந்தால் அதை அடைச்சி என்ன கடன் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் நமக்குங்கிறத எதையுமே யோசிக்க முடியல. நமக்குன்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த மாதம் நமக்கும் பண்ணணும், ஃபேமிலிக்கும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்றால வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து எனக்காக மட்டும் இந்த காசு நான் எனக்கு மட்டும் எடுத்து ஐஃபோன் வாங்க போகிறது இல்லை, சரிங்களா?
வீட்டுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அது போக நான் ஐஃபோன் வாங்கணும்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர இது பண்ணலை. என்னது, நான் அந்த காசு எடுத்து நானே செலவு பண்ண போகிறேன்னு சொல்லலை. வீட்டுக்கு கொடுத்துட்டு அது போக தான் நான் ஐஃபோன் வாங்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ ஐஃபோன் வாங்குகிறோம், அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ 5வது ஆர்டர் வந்துருச்சுங்க பர்கர் கிங்லேருந்து. ஷார்ட் ஆர்டர் தான், ரொம்ப ஷார்ட் ஆர்டர். பிக்கப்பும் ட்ராப்பும் பக்கத்தில், சரி ட்ராப்போ பக்கத்தில், கடைக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, 3 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியிருக்கு எடுக்கிறதுக்கு. ஆனால் அதுலேருந்து அது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். எடுத்துடலாம், பறந்து போய் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆர்டர் எடுக்கும்போது என்னால் ஐஃபோன் வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. உண்மையாகவே அதுதான், இந்த வீடியோக்காக சொல்கிறேன் இல்லை. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணும்போதுமே நான் ஐஃபோன் வாங்க போகிறேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேங்கிறத விட பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். ஐஃபோனுக்கு இவ்வளோ சீனாடா அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, சரிங்களா. நம்ம இந்தியாவில் இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு இது வந்து ரொம்ப சிம்பிளான மாதிரி ஆயிடுச்சு. சவுதியிலலாம் இங்கே எந்த வேலை பார்க்குறவங்ககிட்டே ஒரு ஐஃபோன் இருக்கும். இங்கே இது எடுப்பாங்களே, யாசம் கேட்பாங்களா, பிச்சை எடுக்க, அந்த கான்செப்டில் இருப்பாங்கல்ல, அவங்களே ஐஃபோன் இருக்கும். இங்கே ஐஃபோனுங்கிறது நார்மல். பட் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் இது நினைக்கல, அவ்வளோதான். எனக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்ல, மிடில் கிளாஸில் உள்ளவன் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பொருளாக நான் இந்த ஐஃபோன் நினைக்கிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வாங்குற போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வண்டி நினைக்கிறேன். பழைய மாடல் தெரியுது, ஆனால் அதில் இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தா விண்டேஜ் டைப்பில் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது, கரெக்டாக 5 மணி ஆகுது. 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க, 7 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 8வது ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டாக நான் அதில் வரும்போது வந்துருந்தேன்னா அப்படி உள்ளே போயிருப்பேன். ஆனால் இப்போ நம்ம திரும்ப நான் இங்கே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டேன், அந்த சைடுக்கு போகணும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷார்ட் ஆர்டர் தான், அதனால் எடுத்துக்கலாம். 3.1 கிலோமீட்டரு பிக்கப்பு, ட்ராப்பு அதேமாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இது 8வது ஆர்டர் இப்போ நம்ம கொண்டு போகிறது. மணி 5 மணி தான் ஆகுது. எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை 1:10க்கு ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர் ஆர்டருங்க. அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு இதுதான் நம்மளோட டார்கெட். இன்றைக்கி ஃபுல் டார்கெட்டுங்க. நேற்று ஒரு 2 மணி நேரம் டிலே பண்ணதுனால சரி ஓகே ஒரு 2 போனால் அது பரவாயில்லன்னு விட்டேன். அப்படின்னால நேற்று நம்ம 18 பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் ஆர்டர் ப்ளஸ் நேற்று விட்டு 2ம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி ஒரு 22 ஆர்டர் எடுக்கணுங்க. இதுதான் என்னோடய மைண்ட் செட்டு. பாப்பா எப்படி எடுக்க முடியுதா இல்லையா அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு ஆர்டரும் எடுக்கும்போதும் என்னோடய ஐஃபோனோட கனவு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய்ட்டுருக்கேன். என்னோடய ஐஃபோன் கனவுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கேன். அந்த விஷயத்தில் நான் பங்கமாக இருக்கேன், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 5:12 ஆகுது. 12 நிமிஷம் ஆகுதுங்க ஒரு ஆர்டர் எடுத்து. இப்போ நின்னதில் 12 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா 5 மணிக்கு அந்த ஆர்டர் வந்துச்சு, சரிங்களா. எத்தனாவது ஆர்டர்னா 8வது ஆர்டருங்க. இப்போ நம்ம கொண்டு போகிறது 8வது ஆர்டரு. நேற்று இந்த டைமில் வந்து ஒரு 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நேற்று 3 மணிக்கு தான் நம்ம ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் ஓகே தான். 8வது ஆர்டருங்கும்போது பண்ணுறோம். இன்றைக்கி இருக்குது, ஒரு காட்டுறோம். 8வது ஆர்டர் கொண்டு போயிட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 9வது ஆர்டர் அப்கமிங் ஆர்டர் வந்துருச்சு. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான், ஷார்ட் ஆர்டர் தான். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது பக்கத்துலேயே தான் அந்த கடையும் இருக்குது. மக்களுப்பா அதை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ அப்போ வந்து 9 ஆர்டர் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. 8 ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. ஐஃபோன் கனவு ரொம்ப தூரம் இல்லை, ஒரே மாதம்தான். வீட்லேயும் வீட்டுக்கும் காசு கொடுத்து கடன் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளும் நம்ம கையிலே ஐஃபோன் இருக்கோங்க, அதுதான் விஷயம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:57 ஆகுதுங்க. 6 மணி ஆக போகுது. இப்போ நம்ம வந்து 10வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல டைமிங் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இப்போ அந்த பக்கம் போகணும். கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்கங்க, கொஞ்சம் குயிக்காக கொண்டு வாங்க அப்படின்னு. யாருக்கும் கிஃப்ட் கொடுத்து, அதுமாதிரி இது வந்து ஒரு சின்னப்பன் பன் மாதிரியே உள்ள சாக்லேட்லாம் இருக்கும். அந்த பண்ணை பிச்சு பார்த்தா ஸோ நல்ல ப்ரீமியமான ஒரு சாதனம் தான். அதை யாருக்கும் கொடுத்து விட்றதுக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகே சார், ஐ கம்மிங் ஆன் த வே அப்படின்ட்டு. டிராஃபிக்லாம் இல்லாமல் இருக்கட்டும், கடவுளே விரட்டி போனோம்.
ஸோ இது வந்து 10வது ஆர்டரு. இப்போ அப்கமிங் ஆர்டர் இன்னும் வரல இப்போ வரைக்கும், வரட்டு பார்ப்போம். ரெண்டாவது இப்போ தான் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன், நேற்று எடுத்த வீடியோக்கு நீங்கள் நம்ம ரீல்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ டைமிங் என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிங்க சரிங்களா. அப்போ இந்தியன் டைமுக்கு 7:30க்கு இந்தியன் டைமுக்கு நம்ம வீடியோ அப்லோட் ஆகும், பெரிய வீடியோ சரிங்களா. ஸோ அப்போ அந்த நேற்று போட்ட வீடியோ இன்றைக்கி தான் அப்லோட் ஆகும், நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த டைமுக்கு. ஸோ இப்போ அதில் நிறைய பேர் பார்த்துட்டு ப்ரோ இவ்வளோ நாளாக உங்கள் சேலஞ்சை தான் ப்ரோ நாங்கள் மிஸ் பண்ணோம். அது ரெண்டு பேர் நம்ம அது வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த 5000 ரிவார்ட் கொடுத்துருந்துருப்போம் ஒரு பொண்ணுக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமே கேட்டுச்சு, ப்ரோ டிசம்பர் மாதம் ஏதாவது சேலஞ்ச் போடுங்க அப்படின்னு. அதேமாதிரி அதுக்கு முந்தின மாதம் அதுக்கு அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம், ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் வரல அப்படிங்கிறதுனால நமக்கு அது கால்குலேட் பண்ண முடியல. வீடியோஸ் ஒன்று கரெக்டானனால அதுவும் கால்குலேட் பண்ண முடியல. ஸோ அதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான், ஒரு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன் வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தான். அந்த பையனும் இப்போ மெசேஜ் பண்ணணும், ப்ரோ இதில் ஏதாவது சேலஞ்ச் பண்ணுங்கள், இல்லை இடையில ஏதாவது ஒன்று கேள்வி ஏதாவது பண்ணுங்கள், கிவ்அவே கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். ஸோ இதில் நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ஆனால் என்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லைங்க, உண்மையாகவே அமௌண்ட் இல்லை. நம்ம 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வீடியோ போடுவோம்ல, 15ஆம் தேதிக்கு என் கைக்கு சேலரி வந்துடும். சேலரி வந்த பிறகு ஒரு கிவ்அவே கொடுப்போம் சரிங்களா. ஒரு சின்ன கிவ்அவே மாதிரி ஒரு அமௌண்ட் கிவ்அவே கொடுக்கலாம். 6 மணி ஆயிடுச்சுங்க, 11 ஆர்டர் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா எல்லா இடமும் கொஞ்சம் இப்போ இன்றைக்கி டிலேங்க, ஒரு 4 இடத்துல எனக்கு டிலே நினைக்கிறேன். மொதல் ஆர்டரே டிலே. 1 மணிக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன், 1:45க்கு தான் கையில் ஆர்டரே தந்தான். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு இன்றைக்கி ஒரு 4 இடத்துல கொஞ்சம் டிலே ஆனதுனால மேபி ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் கம்மியாக எடுத்திருக்கேன் இந்த டைமிங்க்கு. 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர்னு கணக்கு வச்சாலுமே 6 மணி ஆயிடுச்சுல, 12 ஆர்டர் எடுத்துருக்கணும்ல. ஆனால் 11 தானே எடுத்திருக்கேன், அது என்ன கொடுக்கவும் இல்லை. அப்படிங்கும்போது 2 ஆர்டர் டிலேங்க இந்த டைமுக்கு. 6 ஆயிடுச்சு, 3 ஆர்டர் டிலே இந்த டைமுக்கு. அந்த அரை மணி நேரம் கணக்குனா 8:26 ஆகுதுங்க, 8:30 ஆக போகுது. ஸோ 16வது ஆர்டர், 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 16வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். 17வது ஆர்டர் சரிங்களா. 17 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்குது. இந்த 16வது ஆர்டர் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பே எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஆர்டர் வர மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னீங்களா, அங்கே அந்த பொருள் ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆனால் சில இடத்துல பிரச்சனையாகும், ஏன்னா டிலே ஆகுமா அது ஒன்று. பட் நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டே இருந்தோம், எல்லா இடமும் கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குன்னா அந்த மெத்தட் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி வெல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4.7 கிலோமீட்டர் 8 மினிட்ஸு, லிட்டில் டிராஃபிக். நான் இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் போல், பட் நோ ப்ராப்ளம், போயிட்டே இருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது, ஸ்வாதா வண்டியா, சுனாடே உந்து உள்ள போயிடும். இப்போ அண்ணே நேராக போயிட்டுருக்க, திடீர்னு எதுக்கு இண்டிகேட்டர் போட்டு சைடில் வர, அப்புறம் நான் எப்படி போவேன், பாவமாக தெரியலையா உனக்கு. ஸோ 16 ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டுங்க சரிங்களா. டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. 16 ஆர்டர் கம்ப்ளீட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஆர்டரும் எடுத்துட்டேன் சரிங்களா. மெக்டொனால்ட்ஸ் ஆர்டர் தான். ஆர்டர் ரெடி ஆகிட்டா இல்லை, நம்ம போகிறது மட்டும் ரெடி ஆயிரும். ஸோ இந்த 17வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க வச்சிருச்சிங்க. ஏன்னா அது வந்து அங்கே அது ஒரு பெரிய ரெசிடென்சி, ABCDEFGன்னு போயிட்டே இருக்குது, ஆல்ஃபாபெட் எல்லா நம்பர்லேயும் வச்சுருக்கான்லே பில்டிங்கே கண்டுபிடிக்க முடியல. தேடி போகிறேன், ஓவே இல்லை. என்னென்னா வந்து ஒரு பில்டிங்குள்ளே ஓடி போய் இன்னொரு பில்டிங்குள்ளே தான் இருக்குது. சொன்னவா தெளிவாக சொன்னாலா, ஹெச்ஓலியாக வந்து ஓக்குவா அப்படின்னாலா, ஒன்றும் சொல்லலை, சும்மா ஓன்ட்டா. நானும் ஓன்னு சொல்லி போனேன், அது ஓ ஆயிடுச்சு. கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 18வது ஆர்டர் வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கோம், ஷோ ஆச்சு பார்த்தீங்களா. 18வது ஆர்டர் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுதுங்க. 1 மணி நேரத்தில் எத்தனை ஆர்டர் முடிச்சிருந்துருக்கேன்னா 4 ஆர்டர் முடிச்சிருக்கேங்க. இப்போ இந்த கடைசி இந்த 8 மணி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து இந்த 9 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் முடிச்சிருக்கேன். செம, உண்மையாக அது செம தான், குறைச்சிட முடியாது. ஏன்னா இந்த கடைசி 1 நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை வச்சு நான் கணக்கு போட்டேன். கரெக்டாக 8 மணி ஆகும்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது 8:15 முடித்தேன், 8:20. அதுக்கப்புறம் 8:20 உடனே ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா 8:30. அதுக்கப்புறம் 8:45 அப்புறம் எடுத்தேன். இப்போ வந்து கொடுத்தாச்சு. மொத்தம் 4 ஆர்டர் முடிச்சிருக்கேன். அப்போ சும்மா இல்லைங்க, கம்பெனி அக்ரிமெண்ட் இவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சுருந்துருக்கான்ல இந்த ப்ராசஸ்ஸு. இதை முந்தையே தந்துருந்தான்ல 2 மாதத்துக்கு எப்படி சொல்ல,
வந்ததுலேருந்து இந்த மாடலில் இருந்திருந்தேன்னா கோடீஸ்வரனாக இருப்பேன். கோடீஸ்வரன் கூட அட்லீஸ்ட் 1 லட்சாதிபதியாக தான் இருப்பேன். ஆனால் லேட்டாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டன் பண்ணி உட்காந்துட வேண்டியதான். காசு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உட்காந்துடணும் சத்தம் கட்டாமல். 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ அப்படின்னு. அருமை காருகாரன் அருமை காருகாரனா 9:43 ஆகுதுங்க. சரிங்களா, 9:43 ஆகுது. நம்ம வந்து எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 19 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். 20 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் இருக்குது. ஸோ அதே அக்செப்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இது ஒரு 10 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர், ஒரு 10:10க்கு ஆமாம் அப்படி வச்சு விடுவோமே, ஒரு 10:10க்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க. பைத்தியக்காரன் ஆகி ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் மட்டும் ஆக்டிவாக இல்லைன்னா இடிச்சு தூக்கி இருப்பேன் போனேன். ஸோ 10:10க்குலாம் பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதா பிளானு. ஆனால் 10:10க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். 5 பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசி 1 நிமிஷத்தில் கூட ஆர்டர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிங்க. 11:10 ஆக போகுது. எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 22 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 22 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 23 ஆர்டர்ஸ் இப்போ 23வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டரில் எடுத்துகிட்டு உடனே பக்கத்தில் அதை இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு கொடுக்கணும். ஸோ இதுக்கு இடையில ஏதாவது ஒரு அப்கமிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 25 ஆர்டர் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வருமானு தெரில, பார்ப்போம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் தான் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 2 ஆர்டர் மிஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா. அதனால தான் இன்றைக்கி 25 ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஒரு 27 ஆர்டர் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெல்லாம் போகிறான் இல்லை பைத்தியக்காரனாக இருப்பான்லோ. சரி மக்களே, அதை பற்றி நம்ம டென்ஷனான நம்ம மூளை இதாயிரும். நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு 23வது ஆர்டருங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 23வது ஆர்டரு. கஸ்டமர் லொக்கேஷன் விட்டேன். கஸ்டமரோட டோர் நம்பரை 23 தான். ஸோ 23, 24 வந்து பேக்கெட்டில் இருக்குது. 25 வரணும். டைம் பார்த்தீங்கன்னா 11:49 ஆகுதுங்க. 24 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 25வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அதை போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா முடிஞ்சுங்க. 25 ஆர்டர். ஸோ எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? ஸோ 1:10 12 மணிக்குள்ளே 25 ஆர்டர் எடுத்துருக்கோம் நம்ம. நீ உண்மையில நான் 25 ஆர்டர் எடுப்பேன்னு சொல்லி நம்பலை. நான் என்ன நினச்சிருந்தேன்னா 20க்கு மேலே பண்ணோம். நான் கம்பல்சரி 20க்கு மேலே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25 ஆர்டர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ். ப்ரோ பண்ணுங்கள், சூப்பர் ப்ரோ, இப்படி தான் ஆரம்பிங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ நீங்கள் இடையில ஒரு 2-3 மாதம் பண்ணாமட்டிங்க. கால் பண்ணிலாம் பேசுனாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பிரதர் இதுதான் எதிர்பார்த்தேன் பிரதர், இப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் பிரதர். 24 மாதம் இருந்திருக்கீங்க. இது 24 மாதமும் இந்த மாதிரி ஏதாவது மோட்டிவேஷனாக நீங்கள் பண்ணியிருக்கணும் பிரதர். இடையில கொஞ்ச நாள் என்ன கான்செப்டில் போட்டிங்க, போடவே இல்லை சில மாதங்கள் அப்படிலாம் நிறைய பேர் பேசுனாங்க. நிறைய ஐடியாவும் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், நிறைய ஆங்கிள்ஸ் வச்சு பண்ணுங்கன்னு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டே 2 தானே. நாளையிலேருந்து நிறைய ஆங்கிள்ஸ் வச்சு மைக்கில் எடுத்துகிட்டு வந்துடணும். ரூம்லேருந்து மைக்கில் எடுத்துகிட்டு வந்து நிறைய ஆங்கிள்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணணுன்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் மக்களே. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஓகே மக்களே, இப்போ 25வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். டைமும் இருக்குங்க. நான் அதான் ஆச்சரியம். நான் என்ன நினச்சேன்னா பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்கமிங் ஆர்டர் வந்துச்சுன்னு வைங்களா. இப்போ 25வது ஆர்டர் அக்செப்ட் பண்ண பிறகு அப்கமிங் ஆர்டர் வரும். 12 மணிக்குள்ளே அப்கமிங் ஆர்டர் வந்துச்சுன்னா அதுவும் ஆட் ஆகும். ஸோ அப்போ 26 ஆர்டர் ஆகிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் கண்டிப்பாக. இதில் இன்றைக்கி நம்ம 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டோங்க. என்னென்னா அந்த 2 ஆர்டர் ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். என்ன ரீசன்னா நல்ல ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக வந்துச்சு. ரொம்ப லாங்லாம் இல்லை, ஒரு 14 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்போ நான் அந்த 14 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு இடையில நம்ம 2 ஆர்டர் எடுத்துடலாம். 2வது ஆர்டர் அட்லீஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணுற அளவுக்காவது டைம் இருக்குங்கிறதுனால அதை ரிஜெக்ட் பண்ணேன். ரிஜெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஷார்ட் ஆர்டரு, மெக்டொனால்ட்ஸ் ஆர்டரு. அதை நான் எடுத்துகிட்டு ட்ராப் அப் கொடுத்து அடுத்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு. பிக்கப் பண்ண உடனே அடுத்த ஆர்டர் வந்துச்சு. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆர்டர் இடத்துல 2 ஆர்டர் கிடச்சிக்கும் போது பயங்கர பெனிஃபிட் தானே நம்மளுக்கு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது. பட் நாளைக்கு நான் டைமிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேங்க. 12 மணிக்கு வந்தால் ஈஸியாக பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எடுத்து வேகமாக போக வேண்டியிருக்கும். இப்போ கூட நான் இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு வருவேன். ஆனால் எப்படின்னா இப்போ வேகமாக ஓட்டுறேன், அதுதான் விஷயம். ஆனால் வேகம் என்றைக்குமே நல்லது கிடையாது. இங்கே மெல்ல போகிறதே நல்லது கிடையாது. வேகமாக போனால் அது ரொம்ப. நம்மளோட 25வது ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு.
இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் ஒரு அப்கமிங் ஆர்டர் வந்துச்சுன்னா சூப்பருங்க. 26,000. ஆனால் வாய்ப்பு இருக்கான்னு தெரில அப்கமிங் ஆர்டர் வர்றதுக்கு. ஏன்னா இது வந்து என்ன ஆகும்னா கடைசி 5 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டரே வராது. நல்ல நேரத்துக்கு ஆர்டர் வரும். நம்ம லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கும்போது வேலை வேண்டாம், வேலை பார்க்காண்டான்னு நினைக்கும்போது ஆர்டர் வரும். இப்போ வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வராது. எனக்கு இது சார்ஜ் போதும். இதில் 32 இருக்குது, இதுலேயும் 32 தான் இருக்குது. ஏன்னா போயிடணுன்னே ஒர்க் அவுட் பண்ணணும் பார்த்தீங்களா. சார்ஜ் இல்லைன்னா ஃபோன் நல்லா இருக்காது. ஃபோனில் தான் வீடியோஸ் எடுப்போம், பாட்டு கேட்போம். ஸோ 25வது ஆர்டருங்க. வர்ற மாதிரி ஒரு மாதம் கழிச்சு 15 ஆர்டருக்கு மேலே எடுத்தது இப்போ தாங்க. நேற்று இன்றைக்கி வந்தாங்க. கடைசியாக நவம்பரில் 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஆர்டர் இருந்து அதுக்கப்புறம் ஆர்டரே கிடையாது. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டு ஆர்டரு. அன்றைக்கி ஆரம்பிச்சாரு, டிசம்பர் முடிஞ்சிற வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. 8, 9, 10, அதிகபட்சம் 13 வரைக்கும் வந்திருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டரே கிடையாது. நேற்றுலேருந்து அக்ரிமெண்ட் மாற்றினது பிறகு, நம்மளோட சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண பிறகு, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சதுக்கு பிறகு நம்ம இப்போ பயங்கரமாக ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆச்சு? 56, 55, 56. என்ன 5 நிமிஷம் இருக்கா? கடவுளை, 5 நிமிஷத்தில் ஒரு அப்கமிங் ஆர்டர் கொடுமா. கொடுத்துட்றா தலைவரே, கொடுத்துருங்க ஐயா. எப்படியாவது ஒரு அப்கமிங் ஆர்டர் கொடுத்துருங்க. 26 ஆர்டர் ஆயிரும். கடவுளே, அப்கமிங் ஆர்டர் கொடுங்க. கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், நம்புவோம். ஸோ 12 மணி ஆர்டர் கம்ப்ளீட். ஓகே, செக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போமா. ஸோ ஜூன் 2 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 17 ரியால் டிப்புங்க. ஸோ மொத்தமாக இதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 520 ரியால் ப்ராஃபிட்டுங்க. ஆவரேஜ் பெர் ஹவருக்கு. ஸோ 520 ரியால்னால் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வருதுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சுடும். ஓகேங்க. ஸோ நான் ஐஃபோன் வாங்க போகிறேன் இந்த மாதத்தில் அப்படிங்கிற ஒரு